திரிசூலி அங்காள மாறி ஓங்காரி மாரியம்மா அலங்காரி பூமாரி வாடியம்மா. வாழ்த்துறை வழங்க 7வது வார்டு கவுன்சிலர் பசமுக தம்பி கார்த்திக் அவர்களை சிற்றுரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அருள்மிகு ஸ்ரீ முப்பிடாதியம்மன் திருக்கோவில் 30ஆம் ஆண்டு பூக்குழி திருவிழாவை முன்னிட்டு சிந்தாமணி ஆர் ராஜாசிரியர் அவர்கள் நல்லாசியுடன் வசந்தம் நாடக கலைக்குழு பெருமையுடன் வழங்கும் மகத்தான 9வது வெற்றி படைப்பு அன்பே உனக்காக என்னும் குடும்ப சித்திரம் வெகு சிறப்பாக நடைபெறுவதற்கு என மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கும் சாமி திரு கே வெங்கட்ராமன் அவர்களையும் நாடகத்தை தொடங்கி வைக்கும் அண்ணாச்சி டாக்டர் எம் சங்கரபாண்டியன் அவர்களையும் மற்றும் இந்நாடகத்திற்கு ஆக்கமும் ஊக்கமும் அளிக்கும் சித்தப்பா VS மாரியப்பன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு சுப்பிரமணியம் அவர்களும் பூசாரி திரு முத்தையா புலவர் அவர்களையும் மேடைக்கு வருமாறு விழா கமிட்டியின் சார்பில் கேட்டுக்கொண்டு இப்பொழுது 6வது வார்டு கவுன்சிலர் செங்குந்தர் சமுதாய நாட்டாமை திரு வீரமணி அவர்கள் சிற்றுரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அருள்மிகு முப்பிடாதியம்மன் கோவில் 30ஆம் ஆண்டு பூக்குழி திருநாளை முன்னிட்டு இன்று வசந்தம் நாடகக்குழுவின் பெருமையுடன் வழங்கும் மகத்தான 9வது வெற்றி படைப்பு அன்பே உனக்காக குடும்ப சித்திரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பு ஏற்கும் கே வெங்கட்ராமன் அவர்கள் எக்ஸ் நகர்மன்ற தலைவர் அவர்களே மற்றும் நாடகத்தை துவக்கி வைப்பவர் எம் சங்கரபாண்டியன் MA அவர்கள் எக்ஸ் நகர்மன்ற தலைவர் அவர்களையும் மற்றும் பருத்திப்பால் பாலசுப்ரமணியம் அவர்களையும் சுபாஷ் கண்ணா ஸ்ரீ கண்ணா நிறுவனத்தின் கிளினிக் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்படுகிறது. சிறப்பு விருந்தினர் எஸ் அந்தோணிசாமி நகர்மன்ற துணைத் தலைவர் மற்றும் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மக்கள் முழு ஒத்துழைப்போடு இந்த நாடகத்தை நடத்தி தருமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம். ஞான ஒளி சிட்பண்ட் இயக்குனர் திரு ஏ மாரியப்பன் அவர்களை பேருரை ஆற்றுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அருள்மிகு ஸ்ரீ முப்பிடாதியம்மன் திருக்கோவில் 30ஆம் ஆண்டு பூக்குழி பெருந்திருநாளை முன்னிட்டு இன்று 11ஆம் நாள் நிகழ்ச்சியாக வசந்தம் நாடக கலைக்குழு குழுவினர் பெருமையுடன் வழங்கும் சிந்தாமணி ராஜ் ஆசிரியர் அவர்கள் நல்லாசியுடன் அன்பே உனக்காக என்னும் மாபெரும் குடும்ப நாடகத்தை வெகு சிறப்பாக வடிவமைத்து அதனை இங்கே நடத்தி வருகை தந்திருக்கும் வசந்தம் கலைக்குழுவினர் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி தர இருந்த ஐயா திரு வெங்கட்ராமன் அவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை துவக்கி வைத்து குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைக்க வருகை தந்திருக்கும் அருமை அண்ணாச்சி டாக்டர் எம் சங்கரபாண்டியன் MA அவர்கள் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் அவர்களையும் 6வது வார்டு உறுப்பினர் அருமை அண்ணாச்சி எல் வீரமணி அவர்களையும் திரு எஸ் கார்த்திக் அவர்கள் 7வது வார்டு உறுப்பினர் அவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மேலும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்து குத்துவிளக்கு ஏற்றி அமர்ந்திருக்கும் அருமை மச்சான் எல் செல்வம் அவர்கள் மாட்டு வியாபாரம் அவர்களுக்கும் ராஜசேகர் அவர்கள் ஞானவழி சிட்பன் எம் ஆரோக்கியசாமி அவர்கள் ஞானவழி சிட்பன் மற்றும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்து அமர்ந்திருக்கும் திரு எஸ் ஐயனார் ஆசிரியர் அவர்களுக்கும் மாரியப்பன் ஆசிரியர் அவர்களுக்கும் மேலும் இந்த விழா மேடையில் வருகை தந்து இந்நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களையும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த
நிகழ்ச்சியானது திரு VS மாரியப்பன் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் அவர்கள் தலைமையில் அவருடைய ஆக்கமும் ஊக்கத்தின் பேரில் அருமை அண்ணாச்சி கடந்த 10-20 நாட்களாக அயராது பாடுபட்டு இந்த ஒரு அருமையான நாடகத்தை மக்களுக்காண்டி ஏற்படுத்தி தந்துள்ளார்கள். இந்த நாடக கலையானது நம்ம ஊரில் மிகவும் பழமை வாய்ந்த ஒரு கலையாக இருக்கும். ஏன்னா எந்த திருவிழா நடந்தாலும் இப்போ புரட்டாசி திருவிழா, மாரியம்மன் திருவிழானா 3 நாடகம் 4 நாடகம்னு போடுவாங்க. ஆனால் இப்போ என்னென்னா ஒரு நாடகம் தான் நடக்கும் அங்கேயே. அதுலேயும் இந்த பகுதியில் இந்த நம்ம முப்படாதியங்கோயில் திருவிழாவில் வெகு சிறப்பாக அனைத்து சான்றோர் பெருமக்களையுமே இணைத்து அண்ணன் VS மாரியப்பன் அவர்கள், அண்ணன் முனியராஜ் AP அவர்கள், அய்யனார் சார் அவர்கள், இன்னும் நிறையா பேர் இவங்களுடைய அயராத உழைப்பின் காரணமாக இந்த நாடக கலையை இங்கே வெகு சிறப்பாக நடத்தி தர வருகை தந்திருந்தார்கள். அவர்களுடைய ஊக்கத்திற்கும் ஆக்கத்திற்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நல்லதொரு முறையில் ஒரு அன்பே உனக்காக என்ற குடும்ப நாடகம் நடைபெற இருப்பதால் ஆங்காங்கே உள்ள சான்றோர் பெருமக்கள் அருள்மிகு முப்படாதியம்மன் திருக்கோயிலுக்கு வருகை தந்து இந்த நாடகத்தினை கண்டுகளித்து சிறப்பித்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்லுணங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கோவில் கௌரவிக்குமாறு உங்களை நாடக கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொண்டு அதைத் தொடர்ந்து நம்மளுடைய நாடகத்திற்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து கோவில்னா கோபுரம் இருக்கணும், கலைனா அது VS மாரியப்பன் இருக்கணும், நாடக கலை. அப்படி இந்த கலையோடு ஒன்று இருக்கக்கூடிய பாலனாய் பிறந்த நாளும் பனிமலர் கோதை மாதர்தம் வேளனாய் கழிந்த நாளும் மெலிவிடு மூப்பு கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாமல் கெட்டேன் என்றான் அப்பர் சாமிகள். ஆனால் தன் வாழ்க்கையை குறிக்கோளாக வைத்துக்கொண்டு தான் எடுத்த காரியத்தை பல இன்னல்கள், அதாவது ஒரு பொது காரியம் என்பது லேஸ்பட்ட காரியம் அல்ல, அனைவரையும் ஒன்றிணைத்து ஒரு மிகப்பெரும் இந்த கலையை நாடகத்தை இன்று வரை ஒரு சிறு பிள்ளைத்தனமாக நடத்தி கொண்டு, அதாவது குழந்தையாக அண்ணன் ஒரு அல்டிமேட் அஜித்தாக எந்த பாவனைக்கும் ஒப்பனையானவராக கலைகளை கற்று அறிந்தவராக எல்லா கலைகளையும் வித்தகம் பெற்ற எனது அருமை அண்ணன் திரு VS மாரியப்பன் அவர்கள் நாடக குழுவின் சார்பாக அனைவரையும் வரவேற்று பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஸ்ரீ முப்படாதியம்மன் திருக்கோவில் 30ஆம் ஆண்டு பூக்குழி திருநாளை முன்னிட்டு இன்று, அதாவது எல்லா திருவிழாவும் பார்த்துக்கிட்டு இருந்தே அழகாக நடந்தது, கூட்டமும் அழகாக இருந்தது, ஆண்டவனேன்னு எல்லா முறையில் நல்ல முறையில் நடந்துக்கிட்டு இருந்தது. இன்று நமது கலைக்குழு நடத்தும் வசந்தம் நாடகம் குழு நடத்தும் அன்பே உனக்காக எனும் குடும்ப சித்திரம் நடைபெறும். எல்லாரும் வந்திருப்பீங்க, வருவீங்க. அழகாக நல்ல முறையில் இருந்து எந்த ஒரு இது இல்லாமலும் எங்களுக்கு நடத்தி தரணும். நீங்கள் உங்கள் பாதம் தொட்டு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் எங்களோட நான் தான் தம்பி முரளி சொன்னது போல் நான் தான் சின்ன பிள்ளம்பாக எங்களோடு பெரிய ஆளுக்கு பெரிய ஆளாகவும் சின்ன குழந்தையாகவும் இருந்து எங்கள் அண்ணன் சங்கரபாண்டியன் அவர்கள் முன்னாள் சேர்மன் சொல்ல முடியாது, எங்களுக்கு இப்பவும் சேர்மன் அவங்க தான். முன்னாள் சேர்மன் விட்டுருங்க, எங்களுக்கு எப்பவும் சேர்மன் தான். எல்லா குடும்பத்துக்கு தலைவர் அவர் தான். எங்களுக்கு எல்லா விவரத்தையும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இன்றைக்கும் அழகாக உட்காந்துக்கிட்டு இருப்பா. இன்னும் விவரம்னாலும் சரி சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருப்பா எங்களை. சரியா, அவளை வரவேற்று அடுத்து நம்ம அருமை மகன் மாட்டுச்செல்வம் அவளை வரவேற்று அடுத்து நமது வீரமணி 6ஆம் வார்டு கவுன்சிலர் அவர்களையும் வரவேற்று நமது முத்தையா சாமி அவர்களையும் வரவேற்று கோமர்த்தா சுப்பிரமணியன் அவர்களையும் வரவேற்று நம்மளுக்காக பாவம் எங்கே இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் ஒடையாந்துருதாப்பில் இந்த பூக்குழிக்கு இதே கோயிலில் கொடுக்க பிரசாதத்தை சாப்பிட்டுக்கிட்டு அழகா சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து மாரியப்பண்ணன் அவர்களையும், அதாவது ஞானவழி சிற்பண்பு மாரியப்பண்ணன் அவர்களையும், ஆரோக்கியசாமி அண்ணாச்சி அவர்களையும், ராஜசேகரன் அண்ணாச்சி அவர்களையும், சந்தன மாரியப்பன் எக்ஸ்-ஆர்மி அவர்களையும், எசக்கி மாப்பிள்ளை எசக்கி அவர்களை ரிவெண்டிங், எனக்கு என்றைக்குமே ரிவெண்டி தான். வேலண்ண எங்கள் நாட்டாமை வேலண்ணனையும் பழைய நாட்டாமை, அதாவது எக்ஸ் நாட்டாமை வேலண்ணனை அவர்களையும், ஐயனார் அவர்களையும்,
முரளி அவர்களையும் அவன் பேர் எனக்கு வர மாட்டேங்குது, அவனு வெள்ளலி குருசாமி எல்லாரும். அதாவது எனக்கு இன்னும் நடிக்க வேண்டியிருக்கு, நாடகத்தை கொண்டு போக வேண்டியிருக்கு. எனக்கு இப்போவுமே தொண்டை கெட்டிக்கிடுச்சு. அதனால் எனக்கு சொல்ல முடியாத காரணத்தான். அதாவது நம்ம கார்த்திகை 6வது வார்டு அப்போலே சொல்லிக்கிட்டு இருக்காப்பல, 7வது வார்டு கவுன்சிலர் கார்த்திகை அப்போலே சொல்லிக்கிட்டு இருக்காப்பல, தம்பி அண்ணன் கொஞ்ச நேரம் பேசுங்க, இப்படியா அண்ணனை அப்பாவை பேச வைங்க, அப்பா பேசட்டும் அப்படிங்காப்புல. சரி, நான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தை வீணாக்க வேண்டாம்னு தான் நான் இருந்தேன். இருந்தாலும் 2 வார்த்தை நம்ம பேசிக்கிடுவோம்னு தான் சரி நானும் பேசிக்கிட்டேன். ஆனால் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கலைக்கு அதாவது ஒரு 4 மணி நேரம், அதாவது தப்பாக இதை ஒரு விளையாட்டாகவே நினைக்க வேண்டாம், இதை ஒரு எடுத்துக்காட்டாகவே நான் சொல்ல, எங்களுக்கு ஜாலியாக ஒரு 4 மணி நேரம் ஒரே இடத்துல உங்களை உட்கார வச்சு நாங்களும் சிரித்து உங்களையும் சிரிக்க வைக்கும். எங்களுக்கும் உள்ள நோய்களும் போகும், உங்களுக்கும் நோய்கள் போகும். இதை வேறு மாதிரி கொண்டு போகாதுங்க. நாடகம்னா ஒரு சிரிப்பாக கேட்காதுங்க. ஒரு நாடகம் இது ஒரு கலை தான். இசை நாடகம் என்கிறது 3 இது சங்கமும் இருக்குது. இது அழகாக கொண்டு நடத்தணும்னு நாங்கள் ஆசைப்பட்டு இந்த நாடகத்தை நம்ம கையில் எடுத்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம என்ன நடக்கணும், நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தா என்ன நடத்தணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை. அடுத்து நான் இன்னும் பேசுறதுக்கு ரொம்ப இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து அழகாக செஞ்சு கொடுக்குமாறு நல்லா எல்லாருமே எங்களுக்கு கூட இருப்பிய. அதே போல் ஏதாச்சும் பிரச்சனைன்னு சொன்னால் கம்சம் அங்கிட்ட இருக்க ஆளை கூப்பிட்டு கேளுங்க. எல்லாருமே உங்களை முன்னால் உட்காந்துருக்க கூப்பிட்டு கேளுங்க என்னென்னு விவரம்னு. அதுக்காக சண்டை என்ன போடாமல் தச்சரவு இல்லாமல் நம்மளை என்றும் ஒருதாய் மக்களாக அன்போடு இருக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து நடிகர்களுக்கு அளவாக வேறு யாரும் மேடையில் கூட்டத்தை போடாதுங்க. இடைஞ்சல் இப்போ ஏற்கனவே ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. அங்கிட்டு இங்கிட்டு ஓடுங்க, அதில் கீழே விழுதாப்பில் ஏற்பாடு பண்ணிடுறாங்க. போன வட்டமும் திரையை இழுத்துக்கிட்டு இந்த பக்கம் நின்றுக்கிட்டேன். நடிகர்களை டயத்தில் வர விடாமல் ஆக்கிட்டிய. தயவு செய்து இப்போன்னு சொன்னேன், நடிகருக்கு அளவா யாருமே மேடையில் நிற்க வேண்டாம், உள்ளே வரக்கூடாது. இந்த மேக்கப் போட்டுறாங்க, அழகாக உங்களுக்கு செஞ்சு கொடுக்காங்க, மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள எட்டி பார்க்கவோ இல்லை இது பிரச்சனை எதுவுமே பண்ணாதீங்க. சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ அடுத்து அண்ணாச்சி, நம்ம சங்கரவாணி அண்ணாச்சி அவங்க கொஞ்ச நேரம் அவங்க முன்னால் பேசுவாங்க. அவளை பேசும்படி அழைக்கிறோம். பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ திருமால் முந்தியில் பிறந்தோன், திருமால் அலைகடல் துயின்றோன், அலைகடல் சிறுமுனை கலசத்தில் உள்ளடக்கம், சிறுமுனையோ புவியில் ஒரு சிறுமன், புவியோ அரவினுக்கு ஒரு தலைபாரம், அறவோ உமைவல் சிறுவரல் மோதிரம், உமைவலோ ஈசனல் உள்ளடக்கம், ஈசனோ தொண்டர்களில் உள்ளடக்கம். எந்த தொண்டர்களில்? மாரியப்பண்ணன் அவர்களோடு இணைந்து இந்த நாடகத்தை வருடம் 10 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நாடக நடிகர்களாகவும் மற்றும் இந்த சீன் செட் அமைப்பாக இருக்கக்கூடிய இந்த தொண்டர்களில் அந்த ஈசனை உள்ளடக்கம். அவர்களை போற்றுகின்ற வகையில் இந்த நாடக நடிகர்கள் என் பாசமிகு அண்ணன் மாரியப்பன் அவர்களையும், ஜி மாரியப்பன் MA B.Ed சிறுத்தை குமார் அவர்கள், வி மாரிராஜ், திரு பேச்சுமுத்து, தங்கமாரி, எம் கண்ணன், இ காளீஸ்வரன், கே மாரிராஜ் ஆசாரி, திரு ஆர் கணேசன், திரு ஆர் அசோக், திருமலை முருகன், எம் பதிராஜன், எஸ் முருகன் அவர்களையும், இவர்களோடு இதற்கு சீன் செட்டிங், இசை, மேக்கப், உடைகள் அணித்து சன் டிவி பாசமலர் ஸ்ரீ ஐயப்பன் அவர்களையும், பிராமிட் ஸ்ரீ அண்ணன், அதாவது TNEP-ல உயர்ந்த பொறுப்பில் இருந்தாலும் இந்த கலைக்காக மாரியப்பனோடு தன்னை இணைத்துக் கொண்டு பணியாற்றக்கூடிய என் பாசமிகு அண்ணன் திரு சி முனீஸ்வரன், தம்பி அருமை தம்பி திரு ஆர் மாரிசாமி, வீடியோ அன்பளிப்பு செய்த எல்லாரும் ராஜ் ஸ்டூடியோ உரிமையாளர் திரு எல் ராஜு அவர்களையும், மேடை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் பாசமிகு முதலாளி திரு கருப்பசாமி அவர்களையும், ஐயனார் வழக்கறிஞர் ஆசிரியர் ஐயனார் அவர்களையும், இங்கே பாதுகாப்பு அளிக்க வருகை புரிந்திருக்கக்கூடிய காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும், அதைத் தொடர்ந்து போட்டோ அன்பளிப்பு செய்த அண்ணன் திரு பி வெள்ளத்துறை சபரி டிஜிட்டல் போட்டோ ஸ்டுடியோ அவர்களுக்கும், நாடக மேடை அன்பளிப்பு செய்த பி கோட்டச்சாமி பந்தல் அமைப்பாளர் அவர்களுக்கும், பின்னணி பாடகர் பேமஸ் பெருமாள் அவர்களுக்கும், ஒளி அமைப்பு கடந்த 15 நாட்களாக ஒரு செழிப்பான ஒரு ஒளி அமைப்பு செய்த A1 நாராயணன் சவுண்ட் சர்வீஸ் உரிமை என் திருமால் அவர்களுக்கும்,
பிளெக்ஸ் போர்டு மற்ற அனைத்து விளம்பரங்களையும் செய்த அருமை சகோதரர் எசக்கிராஜ் அவர்களுக்கும் நிர்வாகத்தின் சார்பில் நன்றியை கூறி அதைத் தொடர்ந்து நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நமது முன்னாள் நகர்மன்ற தலைவர் போற்றுதற்குரிய எனது அருமை அண்ணன் திரு சங்கரபாண்டியன் அவர்கள் சிறப்புரை ஆற்றி நிகழ்ச்சியை தொடங்குவார் என்று கேட்டுக்கொள்கிறோம். அருள்மிகு அன்னை முப்புடாதி அம்மன் திருக்கோயிலினுடைய 30வது ஆண்டு இந்த அற்புதமான விழாவில் சென்றாண்டு நாம் ஒரு சிறப்பான கும்பாபிஷேகத்தை நடத்தி கொடுத்து உங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்போடு இருபெரும் தலைவர்களாக நம்முடைய ஐயா சாமி வெங்கட்ராமன் அவர்களும் அவர்களோடு என் பாசத்துக்குரிய சகோதரன் மாரியப்பன், அதான் எத்தனையோ பேர் மிலிட்ரியில் வேலை பார்த்துருப்பாங்க. மிலிட்ரியிலேருந்து வந்தவொடனே சிவனேன்னு அவங்க வேலையை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனால் ஒரு நிமிஷம் கூட வீட்டு வேலை பார்க்காமல் பொது வேலைகளை பார்த்து கொண்டிருக்கின்ற ஆற்றல் மிக்க ஒரு ஊழியன் நம்முடைய மாரியப்பன் என்பதை நான் இந்த நேரத்திலே பெருமையோடு சொல்லிக்கொள்ள வேண்டும். எப்படி அன்னை முப்புடாதி அன்னை உங்களுக்கெல்லாம் ஆசி வழங்கி கொண்டிருக்கிறார்களோ அதே போல் நானும் உங்களில் ஒருவனாக இன்றைக்கி அன்னை முப்புடாதி அன்னையுடைய பெரும் அன்பையும் ஆசையும் பெற்றவனாக இருக்கிறேன். அதனால்தான் எல்லா நிகழ்விலும் முப்புடாதி அன்னையை வணங்கித்தான் நாங்கள் எந்த வேலையும் தொடங்குகிறோம். அந்த வகையிலே நேற்று பூக்குழி திருவிழாவையும் முழுமையாக நான் எந்த கோயிலையும் பூக்குழி திருவிழா பார்த்ததில்லை. ஆனால் நம்முடைய முப்புடாதி அம்மன் கோயிலில் மட்டும் பூக்குழி திருவிழாவை பார்த்துருந்தேன். அதுக்கு ஒரு கொடுப்பினை எனக்கு கிடைத்திருக்கிறது. அதற்கு நான் உங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இந்த நாடகம் என்பது கிட்டத்தட்ட அவங்களும் ஒரு மாதமாக ஒருங்கிணைந்து எப்படியாவது ஒரு நல்ல நாடகத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று ஒரு நல்ல கதையை தயார் செய்து நாடகத்தை உங்களுக்கு முன்னாலேயே நடிக்க தயாராக இருக்கின்றார்கள். மேக்கப் போடுறதுக்குன்னு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் நாங்கள் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருப்போம், அவ்வளோதான். மேடையில் அமர்ந்திருக்கின்ற நம்முடைய கோவில் நிர்வாகி அவர்களே, கோவர்த்தன் அவர்களே, இங்கே அற்புதமாக ஒவ்வொன்றையும் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற என் ஆற்றல் மிக்க செயல் வீரன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய மண்டல பொறுப்பாளர் ஆத்மநாபன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் நகரை சேர்ந்த 2 நகர்மன்ற உறுப்பினர்கள் ஆற்றல் மிக்க செயல் வீரன் என் அருமை தம்பி வீரமணி அவர்களே, அருமை தம்பி 7வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் கார்த்திக் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியவர்கள், நாட்டாமைகள் மற்றும் என் ஆற்றல் மிக்க செயல் வீரர் செல்வம் அவர்களே, ஞான ஒளி என்ற ஒரு சிற்பண்டை தொடங்கி 3 பேர் சேர்ந்து நடத்தினாலும் எந்த விதமான பிணக்கும் இல்லாமல் ஒரு முன்னோடியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் ஆரோக்கியசாமி அவர்களே, என் அருமை தம்பி மாரியப்பன் அவர்களே, ராஜசேகர் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற ஆசிரியரா அல்லது வழக்கறிஞரா என்றால் 2ஐயும் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற அருமைக்குரிய அன்பு சகோதரர் ஐயனார் அவர்களே, இந்த நாடகத்திற்காக கதை வசனம் எழுதி கொடுத்திருக்கின்றவர்களே, இந்த நாடகத்தை ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய குருநாதர் ஆசிரியர் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அண்ணன் வேலு அவர்களே, சந்தானம் அவர்களே, இசைக்கு அவர்களே, 7வது வட்டத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் என் உயிரின் மேலான நண்பன் பாலசுப்ரமணியனுடைய மகன் சக்திகுமார் அவர்களே மற்றும் குருசாமி அவர்களே, இந்த நாடகத்தை நடிப்பதற்கு பொருள் உதவியும் ஆற்றலும் ஆக்கமும் வழங்கி கொண்டிருக்கின்ற பெரியவர்களே, நாடக நடிகர்களே, இன்னும் மைக் செட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாம் தெரியும். சீன் செட்டிங்னு சொன்னாலே ஒரு காலத்தில் ஐயப்பனை சும்மா சின்ன நாடகத்தை இப்போ இன்றைக்கி எவ்வளோ பெரிய நாடகம் நடந்தாலும் இன்றைக்கி ஐயப்பன் தான். ஐயப்பண்ணன் நாங்கள் சின்ன பையனாக கிட்டத்தட்ட ஒரு 15 வயதிலிருந்து நாங்கள் அண்ணன் தம்பியாக உடன் பிறந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அவரை இந்த மேடையில் நான் கௌரவப்படுத்த வேண்டும் என்பது எனக்கு ஒரு பெரிய என்னை நான் கௌரவப்படுத்திக் கொள்வதற்கு சமம். அதே போல் இந்த மியூசிக் அடிக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா சின்ன பையங்களாக நடித்தாங்க. இன்றைக்கி நல்லா மேக்கப் போட்டு சின்ன பையங்க மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு 50 ஆண்டு காலமாக நாங்கள் மேடையில் பார்த்துக்கிட்டு இருப்போம்.
ஏன்னா நாங்களும் இந்த நாடகத்தை நடித்து இப்பொழுது நடிக்க முடியாமல் ஓய்வு பெற்றிருக்கிறோம். மாரியப்பனை போல் இன்னும் எத்தனை வயசான, ஏன்னா மாரியப்பன் ஒரு சின்ன குழந்தைன்னு சொன்னாங்களோ அது உண்மைதான். மத்தியானம் திடீர்னு ஒரு ஃபோன் வந்தது, மாரியப்பன் இன்னைக்கு நாடகம் கிடையாதுன்னு கோச்சிட்டு போயிட்டாம்னாங்க. ஐயோ மாரியப்பனை தேடி பிடிக்கணும் போல என்று ஃபோன் பண்ணேன். இல்லைண்ணே நான் ஒத்திக்கையில் தான் இருக்கேன், நான் உயிர் போனாலும் ஒத்திக்கையில் தான் இருப்பேன் அப்படின்னா. நான் இதை ஏன் சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, கோபத்தை ஒரே நிமிடத்தில் மறந்துவிட்டு என்ன நடந்தாலும் தான் எடுத்திருக்கின்ற அந்த காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறவர் மாரியப்பன் அவர்கள். அதே போல் எந்த ஒரு பணம் காசுக்கும் அடிமைப்படாமல் உழைப்பவன் மாரியப்பன். உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த கோயிலுக்கு முன்னாலே ஒரு பெரிய சுகாதார கேடு நடந்து கொண்டிருந்த போது அதை தடுக்க வேண்டும் என்று மாரியப்பன் அவர்கள் நாட்டாமையாக என்னிடம் சொல்லும்போது, நான் நகரமன்ற தலைவர், இந்த தெருவில் போகும்போது பெரியவர்கள்லாம் சொன்னாங்க, ஐயா எங்களை சோறை பொங்கி வச்சுட்டு சாப்பிடக்கூட முடியலை, கொஞ்சம் அசந்தோம்னா பண்ணி தின்னுட்டு போயிருதுன்னு சொன்னாங்க. அதற்கு ஒரு முடிவை நாங்கள் எடுத்து கொடுத்தோம். இன்றைக்கி புளியங்குடியில் மாதிரி சிறப்பாக தண்ணீர் தட்டுப்பாடே இருக்காது. நான் இதை போன மேடையிலே சொன்னேன் உங்களுக்கு, அடுத்த வருஷத்துலேருந்து தண்ணீர் தட்டுப்பாடு, இப்போ தினசரி தண்ணி வரும். 2 தாமிரபரணி திட்டத்தை கொண்டு வந்தது நாம் தான். இந்த மேடையில் இருக்கிற எல்லாருமே அதுக்கு உறுதுணையாக இருக்கு. அரசியலுக்கு அப்பாற்பட்டு இன்றைக்கி ஐயனார் ஆசிரியரை பார்த்தீங்கன்னா திமுக, ஆனால் நாங்கள் என்ன சொன்னாலும் செஞ்சு கொடுப்பாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஊருக்கு நன்மை நடக்க வேண்டும். சட்டசபை தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் வேறு, மற்ற தேர்தல்களில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் அரசியலை பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட மக்கள் நமது ஊரில் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் நமது ஊர், குறிப்பாக சிந்தாமணி, இந்த ஊரில் நடைபெற்றிருக்கின்ற அனைத்து நல்ல காரியங்களுக்கும் சிந்தாமணியினுடைய பொதுமக்கள் 80% மக்கள் உறுதுணையாக இருந்திருக்கிறீர்கள், இருப்பீர்கள். அதற்காக நான் உங்களுக்கு உங்கள் பாதங்களிலே நன்றியை தெரிவிக்க வேண்டியது எங்களுடைய கடமை. கண்டிப்பாக இந்த மேடையிலே சொல்ல வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா நாங்கள் எந்த வேலையை செய்தாலும் நேராக முப்படாது. சொக்கலிங்கசாமி கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா முன்னால் நம்ம அழகாக உங்களுக்கெல்லாம் தெரியும், சுற்றி அந்த சிமெண்ட் தளத்தை நம்ம தான் அமைச்சோம். அதே மாதிரி அகஸ்தீஸ்வரர் கோயில் தெருவில் பார்த்தீங்கன்னா அன்னதானம் சாப்பிடுவோம் நாங்கள், அதுக்கு நம்ம அமைச்சு கொடுத்தோம். தண்ணீர் பார்த்தீங்கன்னா இந்த சிந்தாமணியில் போகாத ஏரியாவுக்கெல்லாம் தண்ணீர் உழ வைத்தோம். ஏன்னா அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் இல்லை, நீங்கள் தான். நீங்கள் எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தீர்கள். அதே போல் அண்ணன் கணேஷ் அண்ணன் முன்னால் நின்றுக்கிட்டு இருக்காரு. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எங்களுடைய அப்படியே ஒரு உடன் பிறந்த அண்ணன் தம்பி, அதாவது ஒரு தாய் மக்கள் வயிற்றில் பிறந்த அண்ணன் தம்பிகிட்ட கூட இல்லாத அளவுக்கு ஒரு பாசம் பற்று எல்லோரிடமும் இருக்கிறது. அது சிந்தாமணி மக்களிடம் அதிகமாக இருக்கிறது. அதை நாங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்தவர்கள். உங்களுக்காக நாங்கள் உயிரோடு இருக்கின்ற வரை உழைப்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு சொல்லி, இந்த மேடைக்கு வர வேண்டிய நம்முடைய நகர்மன்ற துணைத் தலைவர் இன்னும் வரவில்லை. வந்தால் அவரையும் ஒரு 5 நிமிடம் பேசினா கேட்கலாம்னு பார்த்தோம். இருந்தாலும் நாடகம் ஆரம்பிப்பதற்கு காலம் ஆகிவிட்ட காரணத்தால் எங்களுடைய உரையை நிறைவு செய்து நாடகம் சிறப்பாக நடைபெறும். நீங்கள் எல்லோரும் எப்பொழுதும் ஒன்றுபட்டிருக்க வேண்டும். ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு என்பதை சொல்லிக்கொண்டு, இப்போது நம்முடைய மேடையில் பார்த்தீங்கன்னா இங்கே சிந்தாமணியில் மட்டும் இங்கே வந்தோம்னா நிறைய மிலிட்ரி, இந்த சந்தானம் என்ன அருமை தம்பி எங்களுக்கு பாருங்கள், கட்சியிலேயே மிலிட்ரின்னு பார்த்தீங்கன்னா மாரியப்பன், அடுத்து சிஎம் சுந்தரராஜ், அவர் ஐயா சங்கரபாண்டியன் என் பேருக்காரரு, அவரோடையும் நாங்கள் அரசியல் செய்திருக்கின்றோம். இன்றைக்கி ஆனால் அவர் 60 வயசுலேயும் டை வெடிப்பார் ரோட்டில். அந்த ஆற்றல் வேற யார்ட்டையும் இருக்காது. சுந்தரராஜ் இன்றைக்கி அதைக்கு அவருடைய வாரிசு சுந்தரராஜ் அவர்கள் எங்களோடு இன்றைக்கு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் நான் பெருமையோடு சிந்தாமணி வீதியில் தான் சொல்ல முடியும். இருந்தாலும் கூட நாங்கள் அரசியலில் இருந்தாலும் அரசியலில் நாங்கள் ஒரு தலைவர், அதாவது எம்ஜிஆரை போல உலகத்தில் எந்த ஒரு தலைவரும் இறந்த பிறகும் தன்னுடைய சொத்தை ஏழை எளிய மக்களுக்கு எழுதி வைத்து சென்ற தலைவர் யாரும் கிடையாது. உழைச்சிருப்பாங்க, எந்த தலைவர்கிட்டாலும் உழைச்சிருப்பாங்கன்னா தான் உழைத்த சொத்துக்களை இறப்பதற்கு 1 ஆண்டுக்கு முன்னாலேயே இன்னென்ன ஏழை மக்கள் அதை சாப்பிட வேண்டும்னு எழுதி வைத்து விட்டு சென்றவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். நாங்கள் உயிரோடு இருக்கின்ற வரை அவருடைய வழியிலே நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே அன்னை முப்படாதி அம்மன் திருப்பாதங்களை வணங்கி அதில் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நாடகம் சிறப்பாக நடைபெறும் என்று நன்றியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். சார்பாக நாடக குழு சார்பாக வருகின்ற புரிந்த அனைவருக்கும் பொன்னாடை போத்தி கௌரவிக்கிறார்கள். முதலில் அண்ணன் பாசமங்கண்ணன் சங்கரபாண்டியன் அவர்களுக்கு நிர்வாக குழு சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது.
நம்ம முத்தையா அவர்களுக்கும் விழா கமிட்டியின் சார்பாக கொண்டாடி போற்றி வருகிறோம். பெரும் நிலக்கலார், பெரும் தொழிலதிபர், அதைத் தொடர்ந்து நம்ம முனீஸ்வரன் அண்ணன் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போற்றி வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாட்டாமை வீரமணி 6ஆம் வார்டு கவுன்சிலர் அவர்களுக்கும், அதைத் தொடர்ந்து 7ஆம் வார்டு கவுன்சிலர் பசுமை சகோதரர் கார்த்திக் அவர்களுக்கும், நமது குருசாமி அவர்களுக்கும், 7ஆம் வார்டு சக்திகுமார் அவர்களுக்கும், குருசாமி அவர்களுக்கும், அதைத் தொடர்ந்து சக்திகுமார் அவர்களுக்கும், ஞான ஒளி சிட்பண்ட்ஸ் நிர்வாக இயக்குநர்கள் அவர்களுக்கும், அதைத் தொடர்ந்து அண்ணன் திரு சங்கரபாண்டியன் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார்கள். திரு எம் ஆரோக்கியசாமி அண்ணன் அவர்களுக்கும், திரு ராஜசேகர் அண்ணன் அவர்களுக்கும், திரு ஏ மாரியப்பண்ணன் அவர்களுக்கும் அண்ணன் சங்கரபாண்டியன் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார்கள். இப்படி வாங்க. திரு ஐயனார் ஆசிரியர் வழக்கறிஞர் திரு ஐயனார் ஆசிரியர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து திரு சந்தானம் அவர்களுக்கு, சந்தான மாரியப்பன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி இருக்கிறது. அண்ணன் திரு சுந்தரராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி இருக்கிறது. கடையன் மாரியப்பன் அவர்களுக்கும், ஆர்.எம். ராஜ் அவர்களுக்கும், நிர்வாக கமிட்டி நிர்வாகி ஆர்.எம். ராஜ் அவர்களுக்கும் பொன்னாடை போட்டி இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து அண்ணன் மணிக சமுதாய நாட்டாமை இசைக்கு அண்ணன் ரிவெண்டிங் இசைக்குமார் அண்ணன் அவர்களுக்கு அண்ணன் சங்கரபாண்டியன் அவர்கள் பொன்னாடை போட்டி இருக்கிறார்கள். சீன் செட்டிங் அமைத்த அண்ணன் ஐயப்பண்ணன் அவர்களுக்கும் அண்ணன் அவர்கள் பொன்னாடை போற்றி இருக்கிறார்கள். அண்ணன் திருப்பதி பால் பண்ண பெருமாள் சீக்கிரம் வாங்க. அண்ணன் கருப்புசாமி பிள்ளை மேடைக்கு வாங்க. நமது ஆசிரியர் அண்ணன் மாரியப்ப சார் அவர்களை முன்னுக்கு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேடை அண்ணன் கருப்புசாமி பிள்ளை அவர்களை அண்ணன் சங்கரபாண்டியன் கூப்பிடுதாக. நீங்க என்ன அங்கே இருந்துக்கிட்டீங்கன்னா வாங்கண்ணா. கமிட்டியின் சார்பாக அழைக்கின்றோம். அதைத் தொடர்ந்து திருப்பதி பால் பண்ணை பெருமாள் அவர்களையும் மாரியப்ப சார் ஆசிரியர் மாரியப்பன் அவர்களுக்கு அண்ணன் சங்கரபாண்டியன் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார்கள். பொன்னாடை போற்றி இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை மிக எழுச்சியாக நடத்தி ஒரு நாடகத்துறையோடு ஒன்றிவிட்ட தன் வாழ்வை தன் எடுத்த காரியத்தில் அதில் அப்படியே ஐக்கியமாக இருந்து செயல்படக்கூடிய வி.எஸ். மாரியப்பன் எக்ஸ் ஆர்மி அவர்களுக்கு அண்ணன் திரு சங்கரபாண்டியன் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார்கள். இந்த வருஷத்தோடு என்று சொல்லக்கூடாது, அண்ணன் இருக்கும் வரை இந்த நாடகம் இந்த சிந்தாமணியில் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று மேலான கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறோம். கலைகள் என்றால் அது அண்ணன் தான். திரு கோபால் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு இருக்கிறார்கள். பாசமிகு சகோதரர் மாரிச்சாமி மேடை நிர்வாகம் மாரிச்சாமி தம்பி அவர்களுக்கு பொன்னாடை போட்டு விவரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேடை விழா கமிட்டியின் சார்பில் பொன்னாடை போற்றி கௌரவிக்கின்ற வகையில் காவல்துறை அதிகாரிகளை மேடைக்கு வருமாறு உங்களை விழா கமிட்டியின் சார்பில் நாங்கள் பணிவன்போடு அழைக்கின்றோம்.
வெள்ளத்துறை அவர்களுக்கும் விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை ஓட்டி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். திரு சேகர் சார் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார்கள். சார் மேல வாங்க. திரு சங்கர் சார் அவர்களுக்கு முன்னாள் நகரமன்ற தலைவர் சங்கரபாண்டியன் அவர்கள் சால்வை போற்றி கௌரவிக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து பிராமிட்டை ஒப்படைத்து இந்த நிகழ்ச்சியை தொடக்கி வைக்குமாறு அண்ணன் முனீஸ்வரன் அவர்களை விழா கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.